இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். 50க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சேலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இவர் தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. மல்லிகை கடையும் வைத்து நடத்தி வருகிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட மணிகண்டன் அந்த பெண்களை தனியாக அழைத்து சென்று தனது பாலியல் இச்சைக்கு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். வீடியோ பதிவு செய்து தனது நண்பர்களுக்கும் இரையாக்கி இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் நம்மிடம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு அவனோட போல்டர்ல நான் பார்த்தப்ப 8000 சில்லற வீடியோ இருந்துச்சு. ஆனா அவன் பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். சென்னை ஆலந்தூரில் கணவரை இழந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த தாவேக பகுதிச் செயலர் வேம்புலி மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செயலராக இருந்தவர் வேம்புலி. இவர் மீது பெண் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தொடர்ச்சியாக கணவன் இழந்த பெண்ணுக்கு செல்போனில் ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பியதோடு வீட்டில் அவர் தனியாக இருப்பதை அறிந்து கொண்டு 2 தினங்களுக்கு முன்பு நள்ளிரவு நேரத்தில் அவர் வீட்டுக்குள் சென்று வேம்புலி பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம்.